அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பும் மக்களினால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல். புலமை பரிசில் பரீட்சையின் மறுபரிசீலனை முடிவுகள் வெளியாகின. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு. 24 மணித்தியாலத்தின் நாடளாவிய ரீதியில் நூற்றுக்கணக்கானோர் கைது. அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை, மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். யாழ்ப்பாணத்தை உலுக்கிய இளம் குடும்ப பெண் படுகொலை, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சீரற்ற வானிலை காரணமாக குருநாகலில் 100 வீடுகள் சேதம். பொன்னி சம்பா அரிசி இறக்குமதிக்கான வர்த்தமானி வெளியீடு. இசாரா செவ்வந்திக்கு உதவிய பெண் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில். தமிழர் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் படுகாயம். தொடர்பென விரிவான செய்திகள். கடந்த ஆண்டில் மட்டும் நாட்டில் 35 மலேரியா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி மலேரியா தொற்றினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டில் இலங்கை மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது. மேலும் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் மக்களிடம் இருந்து இந்த நோய் பதிவாகி வருவதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மலேரியா தொடர்பான தகவல்களை 07128417667 என்ற தொலைபேசி எண்ணின் மூலம் பெறலாம் என்று தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு பிரச்சாரத்தின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் இந்திவரை குணரத்ன தெரிவித்துள்ளார். 2025 ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடத்தப்பட்ட தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் மறுதேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைதளங்களில் குறித்த பெறுபவர்களை காண முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி www.donets.lk அல்லது www.results.exams.government.lk என்ற இணைய முகவரிகளுக்கு சென்று பரீட்சை எண்ணை உள்ளிடுவதன் மூலம் முடிவுகளை பெறலாம். பெறுபவர்கள் தொடர்பாக ஏதேனும் சிக்கல் இருந்தால் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சைகள் அமைப்பு மற்றும் பெறுபவர்கள் கிளையை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய 1911 அல்லது 0112784208 அல்லது 0112784537 போன்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தால் மாகாண சபை தேர்தல் சட்டம் திருத்தப்படும் வரை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என அதன் தலைவர் ஆனந்த ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முழு அதிகாரங்களும் கிடைத்த பின்னர் மாகாண சபை தேர்தல்களை மாகாண மட்டத்தில் தனித்தனியாக நடத்துவதா அல்லது ஒன்றாக நடத்துவதா என்பது தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த மாகாண சபை தேர்தல்கள் இவ்வாறு தனித்தனியாக நடத்தப்பட்ட சந்தர்ப்பங்களும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், மாகாண சபை தேர்தல்கள் பழைய முறையில் நடத்தப்பட வேண்டுமானால் சட்டத்தில் சேர்க்கப்பட்ட திருத்தத்தை நீக்க வேண்டும். எதிர்வரும் ஆண்டு மாகாண சபை தேர்தலுக்காக 5 அல்லது 6 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த ஆண்டும் தேர்தல்களுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த ஆண்டு தேர்தல்கள் நடத்தப்படாவிட்டால் அந்த பணம் கருவூலத்திற்கு திருப்பி அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 4601 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த தகவல்களை காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தினர், காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது.
மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பதிவாகும். அத்துடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. காரைநகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் குலதீபா என்ற இளம் குடும்ப பெண்ணின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட திட்டமிடப்பட்டிருந்த போராட்டத்துக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பில் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தின் தடை உத்தரவு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது: குறித்த பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சில நாட்களே ஆன நிலையில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறான சூழ்நிலையில் கண்டன பேரணி ஒன்று இடம்பெறுவது புலன் விசாரணைக்கு பாதகமாக அமையும் என்பதோடு அப்பிரதேசத்தை தேவையற்ற அமைதியின்மையையும் இது தொடர்பில் பதற்றத்தையும் தோற்றுவிக்கும் என்பதனை அனுமானிக்க கூடியதாக உள்ளது. எனவே புலன் விசாரணைகள் திருப்திகரமாக நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறான கண்டன பேரணி ஒன்று அவசியமற்ற ஒன்றாக கருதி குறித்த கண்டன பேரணிக்கு தடை என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக குருநாகல் மாவட்டம் பாரியபுல மற்றும் நிகவரெட்டிய பகுதிகளில் பலத்த காற்றின் காரணமாக சுமார் 100 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். அவுலேகம, தவழ்வெல்லம, ஏதம, கரந்தப்பட்டிய போன்ற பகுதிகள் இந்த நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். மேலும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பொதுமக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் இவ்வாறான நேரங்களில் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் இந்த பிரதேசங்களில் போக்குவரத்து ஈடுபடும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கீரி சம்பா அரிசிக்கு மாற்றாக கருதப்படும் பொன்னி சம்பா அரிசி இறக்குமதிக்கான விசேட வர்த்தமானியை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் கடந்த 15ஆம் தேதி முதல் அமுலாகும் வகையில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதியாளர் ஒருவருக்கு அதிகபட்சம் 52 மெட்ரிக் டன் அரிசியே இறக்குமதி செய்ய முடியும். அவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் அரிசியை எதிர்வரும் நவம்பர் 15ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் இலங்கை சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என அந்த வர்த்தமானி அறிவித்தலில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கனிமுள்ள சஞ்சீவ கொலையில் தொடர்புடைய இசாரா செவ்வந்திக்கு தங்குமிடம் வழங்கிய மத்துகமவைச் சேர்ந்த பெண்ணை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த பெண் சட்ட மருத்துவ அதிகாரி முன் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வெளிப்பெண்ண மத்துகமவில் உள்ள வீட்டின் உரிமையாளரான 52 வயதுடைய பெண் சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு தங்குமிடம் வழங்கியதற்காகவே சமீபத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை வடதடி சந்தியில் பட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிளில் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மடத்தடி சுற்றுவட்டத்தின் ஊடாக திருஞான சம்பந்தர் வீதிக்கு செல்ல முற்பட்டு மோட்டார் சைக்கிள் மீது பிரதான வீதியின் ஊடாக மடத்தடி சந்தியை நோக்கி பயணித்த பட்டாரக வாகனம் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற இடத்தில் இருந்து சுமார் 15 மீட்டர் தூரம் மோட்டார் சைக்கிள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது. குறித்த விபத்து சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை திருகோணமலை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.